டியர் லேர்னர்ஸ், இப்போ ஒரு சிஆர்ஓவில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு சிஆர்ஓ பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை ஒரு சிஆர்ஓவை கேலிப்ரேட் பண்ணணும். கேலிப்ரேஷன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஏஎஃப்ஓலேருந்து சர்டைன் ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் ஆகிற மாதிரி ஒரு இன்புட்டை எடுத்து சிஆர்ஓவுக்கு ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, நான் ஏஎஃப்ஓவில் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி தான் கரெக்டாக இந்த சிஆர்ஓவில் ரீட் ஆகுதா, அந்த வேல்யூ கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத தான் கேலிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஏஎஃப்ஓ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் அதை ஈஸியாக சொல்லிட முடியும். நான் 100 ஹெட்ஸ் கொடுக்குறேன், எனக்கு இங்கேயும் கரெக்டாக 100 ஹெட்ஸ் வரணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு ஏதோ ஒரு தெரியாத ஒரு சர்க்யூட், அந்த சர்க்யூட்டோட அவுட்புட் எடுத்து நான் ஃபீட் பண்ணுறேன். அவுட்புட்டில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் சிஆர்ஓ எனக்கு மெஷர் பண்ணி கொடுக்குற ஃப்ரீக்வன்சியும் ஒன்று தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். அதுக்கு தான் நம்ம முதல்ல எப்போவுமே சிஆர்ஓவை கேலிப்ரேட் பண்ணிக்கணும். கேலிப்ரேட் பண்ண சிஆர்ஓ தான் எக்ஸாக்டான ரீடிங்கை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். இந்த கேலிப்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு சிஆர்ஓலேயே ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. கேல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அதுக்கு கீழே ஒரு ஸ்கொயர் வேவ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த பாயிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்குள்ளே ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கும். இந்த இன்டர்னல் கிளாக் ஸ்கொயர் வேவை ஜெனரேட் பண்ணும். 1000 ஹெட்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் வேவை ஜெனரேட் பண்ணும். நான் இப்போ இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்து இந்த நேபில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிஸ்பிளேயில் ஒரு ஸ்கொயர் வேவ் ஒன்று ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த ஸ்கொயர் வேவ் 1000 ஹெட்ஸை கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. 1000 ஹெட்ஸ் வர்றது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கிறோம். எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு வயரை வச்சு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கேல் அப்படிங்கிறதுலேருந்து வர்ற அவுட்புட்டை எடுத்து சிஆர்ஓக்கு இன்புட்டாக ஃபீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஸ்கொயர் வேவ்ஸ் ஜெனரேட் ஆகிருக்கிறத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கனக்குள்ளே இருக்கிற இந்த செட்டு, இதுக்கு பேர் வோல்ட்ஸ் பெர் டிவிஷன் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா. இந்த பட்டனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இதோடைய ஆம்ப்ளிடியூடு, அதாவது ஹைட்டை நம்மளால் வேரி பண்ண முடியும். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதோடைய ஹைட் குறையிறதையும் பெருசாகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இங்கே டைம்ஸ் பெர் டிவிஷன் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பட்டன்ஸ் இருக்கும். நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதோடைய லென்த்து வேரி ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு தான் இந்த செட்டும் யூஸ் ஆகுது. இது வோல்ட் பெர் டிவிஷன், ஆம்ப்ளிடியூட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இது டைம் பேஸ். இதிலிருந்து தான் நம்ம டைம் பீரியடை கால்குலேட் பண்ணிக்க போகிறோம். டைம் பீரியட்லேருந்து நம்ம ஒரு வேவோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். டைம் பீரியடை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, பீக் டு பீக் டிஸ்டன்ஸ் இன்டூ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ. இப்போ நம்மளோட சிஆர்ஓவில் இந்த பாயிண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா 0.5 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எம்எஸ் அப்படின்னு போட்டிருக்கு, மில்லி செகண்டு. இது 5 மில்லி செகண்ட், 2, இது 1, இது 0.5. இப்போ 0.5ல் லைட் எறிகிறதுனால இது 0.5 மில்லி செகண்ட்ஸ் அளவுக்கு ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். பீக் டு பீக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வேவோட இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். இது நம்ம சாதாரணமாகவே இந்த கட்டங்களை மெஷர் பண்ணுறது மூலமாக அளந்துட முடியும். 1, 2, 3. அப்போது 3 இன்ட்டு இந்த 0.5 மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த பர்டிகுலர் வேவோட டைம் பீரியட். இந்த டைம் பீரியடுக்கு இன்வர்ஸ் எடுத்தோம்னா அதுதான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம இதை இனிஷியலாக கனெக்ட் பண்ணினதுமே பீக் டு பீக் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கேருந்து இது வரைக்கும் இருந்ததுன்னா அது ஒரு டிவிஷன். இந்த ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிவிஷனுக்கு ஈக்குவல். இந்த ஒரு பாக்ஸை 4 குட்டி குட்டி கோடால் பிரிச்சுருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த பாக்ஸ்லேருந்து இதிலேருந்து இது வரைக்கும் இந்த ஒரு இது ஒரு பாக்ஸ்னால் ஒரு யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு யூனிட்டை 4 சின்ன கோடை வச்சு பிரிச்சுருப்பாங்க. 0.2, 0.4, 0.6, 0.8 அண்ட் 1 அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க. இப்போ நம்மளோட இந்த வேவை கவனிச்சோன்னா பீக் டு பீக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், இந்த எக்ஸாக்சிஸில் சொல்கிறதா இருந்தால் இந்த கிட்டத்தட்ட 0ல் இருந்து இங்கே இருக்கிற 1, 2, 2.6 வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 2.6க்கு இந்த டைம் பேஸோடு மல்டிப்ளை பண்ணி அதை ஃப்ரீக்வன்சியாக மாற்றணுன்னா 1000 ஹெட்ஸ் வராது. அப்படின்னா இந்த கேல் அப்படின்னு இங்கே ஒரு பட்டன் இருக்கும், CAL அப்படின்னு இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இந்த டிஸ்டன்ஸ் மாறுறத பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே நம்ம 0.5 மில்லி செகண்ட்ஸ் வச்சுருக்கோம். அப்போ இங்கே எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் ஆரம்பித்து
இந்த பாயிண்டில் முடியணும் வேவ். ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் வளர்ந்துருக்கு. இந்த வளர்ந்துருக்கிறத குறைச்சி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா இப்போ நம்ம CRO கேலிப்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தமாகும். எப்படி பண்ணுறதுனா, இதை நான் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். CROவில் இந்த வேவை நான் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் பொசிஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், XPOS அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வேவ் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதே சமயத்தில் இந்த இடத்துல ஒய் பொசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வேவ் மேலையும் கீழேயும் மூவ் ஆகும். ஓகே, இப்போ நான் இந்த எக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஆரிஜினில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேவ் இந்த பாயிண்டில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த பாயிண்டில் முடிஞ்சிருது. ஓகே, அப்போ ஒரு யூனிட் 2 யூனிட் இருக்குது. 2 யூனிட்ஸ் 2 into 0.5 millisecond. பீக் டு பீக் டிஸ்டன்ஸ் 2, டைம் பேஸ் 0.5 millisecondsல இருக்குது. இப்போ நான் டைம் பீரியடை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 2 into 0.5 milliseconds, ஸோ 1 millisecond வரும். அண்ட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு 1 divided by டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 1 into 10⁻³ ஸோ 1000 ஹெர்ட்ஸ். இப்போ நம்மளோட CRO கேலிபரேட்டட் CROவாக இருக்கும். இந்த CROக்கு நான் இப்போ எந்த சர்க்யூட்டோட அவுட்புட்டை எடுத்து ப்ரொவைட் பண்ணாலும் இதிலிருந்து மெஷர் பண்ணுற வேல்யூ எக்ஸாக்டாக அந்த சர்க்யூட் ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற இந்த பட்டன்ஸில் சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கிறது இன்டென்சிட்டி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ஜஸ்ட்டு வெளிச்சத்தை கூட்டிக்க முடியும், குறைக்க முடியும். அடுத்து இருக்கிறது ஃபோக்கஸ். பிளர்டாக இருக்குதா இல்லை பாயிண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக இந்த 2வது பட்டன் ஃபோக்கஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இந்த பட்டன் நம்ம ஏற்கனவே பேசியாச்சு, கேலிப்ரேஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு பட்டன். அண்டு இந்த பாயிண்ட் வந்து இன்புட்டாக யூஸ் ஆக போகுது. CROக்கு கொடுக்குற ஃபஸ்ட் இன்புட் ஒரு சேனல் இன்புட், அண்ட் இது 2வது சேனல் இன்புட். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு சர்க்யூட்டுக்கு இன்புட் வேவையும் அவுட்புட் வேவையும் சைமல்டேனியஸாக நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த 2யுமே நான் யூஸ் பண்ணிக்கணும். இதில் ஒரு சேனலை இன்புட் சேனலை, அதாவது சர்க்யூட்டுக்கு கொடுக்குற இன்புட் சேனலாக யூஸ் பண்ணிக்கணும். இன்னொரு சர்க்யூட்லேருந்து வர்ற அவுட்புட்டை ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். நான் CROக்கு இங்கேயும் ஃபீட் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கும் ஃபீட் பண்ணியிருக்கேன். 2 லைனை ஃபீட் பண்ணியிருக்கேன். பட் ஒரே ஒரு வேவ் தான் வர்றதை அப்சர்வ் பண்ணலாம். இங்கனக்குள்ளே ஒரு பட்டன் இருக்கும், மோனோ பார் டியூயல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணிட்டா இப்போ CRO 2 சேனலையுமே எடுத்து நம்ம ஃபீட் பண்ணதை பார்க்க முடியும். இதில் ஒரு வேவ் கவனிச்சிங்கன்னா சைன் வேவாக இருக்கும், இன்னொரு வேவ் ஸ்கொயர் வேவாக இருக்கும். இது நான் சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கேன், ஒரு AFOவில் இருந்து ஒரே ஃப்ரீக்குவன்சி வர்ற 2 விதமான வேவ்ஸ் எடுத்து ஃபீட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்கொயர் வேவையும் ஒரு சைன் வேவையும். இந்த 2மே ஒரே ஃப்ரீக்குவன்சியில் தான் ஃபீட் ஆகுது. அதே மாதிரி இங்கே 2 சேனல்ஸ் இருக்கிறத கவனிக்கலாம். ஒய் பொசிஷன் 1 அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒய் பொசிஷன் 2 அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் இதில் ஏதாவது வேரி பண்ணுன்னா இந்த சேனலுக்கு வர்ற இன்புட் எதுவோ அது மட்டும் அட்ஜஸ்ட் ஆகும். இந்த பட்டன் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த சேனலுக்கு வர்ற இன்புட் எதுவோ அதோடைய வேவ் மட்டும் அட்ஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற பட்டன்ஸ் எல்லாமே. இப்போ இந்த சேனலுக்கு வர்ற இன்புட்டை மட்டும் நான் அதோட ஹைட்டை கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னு நினச்சா, ஆம்ப்ளிடியூடை கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இதுக்கும். ஓகே, ஆனால் இந்த டைம் பேஸ் இது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். 2 வேவையும் சேர்த்து ஒரே டைமில் தான் ஆப்ரேட் பண்ணும். ஓகே, ஸோ இது CROவை டூயல் மோடில் யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர். இப்போ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இன்டென்சிட்டி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணதுமே இன்கேஸ் லைன் வரலை அப்படின்னா முதல்ல இன்டென்சிட்டியை வேரி பண்ணி பாருங்கள். ஆன் பண்ணதுமே இன்கேஸ் லைன் வராமல் இருந்ததுன்னா இன்டென்சிட்டி குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சம்டைம்ஸ் நீ ஆன் பண்ணும்போது இப்படி இருக்கலாம். அப்போது முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது இன்டென்சிட்டி ஃபுல்லாக இருக்கா. அடுத்தது லைனை ஃபீட் பண்ணியாச்சு, மோனோவில் யூஸ் பண்ண போகிறோமா டூயலில் யூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த பட்டனை வேரி பண்ணிக்கணும். அண்ட் இன்கேஸ் சம்டைம்ஸ் என்ன இருக்குன்னா நம்ம கரெக்டாக கொடுத்துருப்போம், இன்டென்சிட்டியும் இருக்கும், ஆனால் இங்கே லைன் எதுவுமே வந்திருக்காது. ரீசன் மேபி வேவ் கீழே இருக்கலாம். அப்போ இந்த ஒய் பொசிஷன் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வோல்டேஜ் சம்டைம்ஸ் நம்ம ஃபீட் பண்ணியிருக்கும்போது இப்போ நான் அந்த ஸ்கொயர் வேவை அட்ஜஸ்ட் பண்ணுறேன், தெரியுதா? இங்கே ஸ்கொயர் வேவ் இருக்கிறது தெரியும். சில சமயத்தில் நம்ம ஆன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வராத மாதிரியாக தெரியும்.
அப்போ நீங்கள் மறுபடியும் இந்த ஒய் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், ஆஸ் வெல் அஸ் இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி நம்ம கவனிக்க வேண்டிய பார்ட்ஸ் இதெல்லாம் தான். ஃபஸ்ட்டு ஒரு CRO கிட்ட வந்தது முதல்ல பண்ண வேண்டியது இன்டென்சிட்டி பட்டன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், கேலிப்ரேஷன் பண்ணியிருக்கமான்றதை பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்த ஒய் பொசிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ப்ரொசீஜருக்குள்ளேயே போகணும்.